கிரேவி எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாமா? இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். புதுசாக பார்க்குறவங்க கற்றுக்கலாம். ரெண்டு கிராம்பு, பட்டை, பெருஞ்சீரகம் எடுத்து வச்சேன். கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கும். இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் இருக்கும். சுவையே தனியாக நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் பூண்டு போட்டுக்குவேன். பூண்டு, இஞ்சி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு நல்லா பச்சை வாடை போகணும். இப்போது ஒரு தக்காளி வேறாக வச்சுக்கலாம். 2 தக்காளி இதில் வேறாக வச்சுக்கலாம். வச்சுருக்கேன் தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கேன். சுவையான சிக்கன் கிரேவிக்கு அரைச்சி வச்சுருக்கேன். பச்சை வாடை போகும். அதுக்கு தான் அப்படி வதக்கு. கொத்தமல்லி பொடி 1 ஸ்பூன், வத்தப்பொடி 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் காரத்துக்காண்டி. மஞ்சள் 1/4 ஸ்பூன், சோம்பு எல்லாம் சேர்த்துருக்கேன். சோம்பு, பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து இதை நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் சிக்கன் போட்டுக்கேன். தீயை நல்லா தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடணும். சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம், தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம், இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம், சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். சுவையான சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மிளகு சேர்ந்துருக்கு, ஜீரகம் சேர்ந்துருக்கு, பூண்டு, சாம்பார் வெங்காயம் ரொம்ப உடலுக்கு நல்லது. சூட்டு தன்மையை குறைக்கும். நல்லாயிருக்கும். தனியா பொடி, வத்தப்பொடி, மஞ்சள் பொடி, இந்த வீட்டில் அரைச்சது, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா வந்து வயிற்றுக்கு ஆற்றும். உடம்புக்கு நல்லது. வச்சு சாப்பிடலாம். சுவையாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி இலை போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும்.
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.